இன்னைக்கு நம்ம பிளாக் கலர் 61st எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல ஃபானாவோ அவரோட ஃபயர் ஸ்பிரிட்டும் அங்க தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அதை பறந்து வந்துகிட்டு இருக்கிற மார்ஸும் அந்த ஃபான்சலும் பாக்குறாங்க. அது ஃபயர் ஸ்பிரிட் ஆச்சு, அதை எப்படி சமாளிக்கிறது? அது அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த டைம்ல அந்த டபராவாய லாட்ரோஸை எப்படி நம்ம ஹீரோவோட ஆன்டி மேஜிக்ஸோட வச்சு அட்டாக் பண்ண வைக்கிறதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. பின்னாடியே வந்த லாட்ரோஸும் என்னடா ஏத்து நின்று சண்டை போட சொன்னா நான் பிடிக்க முடியாத அளவுக்கு வேகமா ஓடுறீங்களேன்னு வேகமா வந்துட்டு இருப்பான். கீழே இருக்கிற ஆஸ்தாவும் என்னது இது வானத்துல சண்டை போட்டு போறானுங்களே அப்படின்னு கொஞ்சமா கவனம் செதறும் போது இதாண்டா சான்ஸ் அந்த ஃபயர் ஸ்பிரிட்டும் நம்ம ஹீரோவை நோக்கி ஒரு ஃபயர் பால் த்ரோ பண்ணும்போது கொஞ்சம் சுதாரிச்சவன் பிளேடை வச்சு அதை வானத்துல பறக்க விட்டாரான். அண்ட் வானத்துல வந்து அந்த ஃபயர் பாலை நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு ஃபான்சல் அவனோட வின் மேஜிக்கை யூஸ் பண்ணி டைரக்டா லாட்ரோஸ் மேல படுற மாதிரி பண்ணிடுறானா. லாட்ரோஸ் அந்த அட்டாக்ல சிக்கும் போது அப்படியே தோலெல்லாம் அப்படியே எரிஞ்சு போய் அவன் கீழே விழுகிறான். டே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி மறுபடியும் ஆஸ்தா பையன் கத்திக்கிட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் கூலா கீழே இறங்கி வந்துட்டு பரவாயில்லையா ஆஸ்தா, நீ முன்னாடியில இருந்ததோட இப்போ ரொம்பவுமே பவர்ஃபுல்லா மாறிந்திருக்கேன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதோ இந்த வெள்ள மண்டையன் வந்து ஒரு வில்ல பையன் தேவையில்லாம எதுக்கு இவனை கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மார்ஸை பார்த்து கத்திட்டு இருப்பானா. மார்ஸோட ரியாக்ஷன்ல கல்லு மாதிரி இருக்கும். இங்க பாரு ஆஸ்தா, நீயும் நானும் எதிரி இல்ல அவ்வளவுதாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானா. இருந்தாலும் லாட்ரோஸ் தான் இந்த மாதிரி நீ மார்ஸை அப்போதைக்கு நம்பலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு ஒரு வாக்கு கொடுக்கக்குள்ள அதுக்கப்புறம் தான் ஆஸ்தாவுக்கு ஓகே நீங்களே சொல்றீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறானா. அதேதான் அந்த மார்ஸ் பிரச்சனை கிடையாது, ஆனா இப்போதைக்கு அந்த ஃபயர் ஸ்பிரிட்டாக இருக்கின்ற இந்த சாலமண்டர் தான் பஞ்சாயத்து. மார்ஸுமே அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை பார்த்துட்டு ஓகே இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன், இப்போதான் நேர்ல பாக்குறேன். கொஞ்சமா இந்த ஃபயர் ஸ்பிரிட் கூட ஆஸ்தா சண்டை போட்டு இதை வீக்கெண்ட் பண்ண மாதிரி தெரியுது. இருந்தாலும் அதோட இம்மன்ஸான அந்த மேஜிக் பவருங்கிறது எங்கேயோ பழக்கப்பட்ட மாதிரி இருக்கே, இந்த ஃபயர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கக்குள்ள கீழே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற ஃபானாவையும் அவன் கவனிக்கிறான். அந்த புல்லா ஃபானா தான் அப்படிங்கிற விஷயத்த மார்ஸும் ரியலைஸ் பண்ணும்போது அந்த பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே டைமண்ட் கிங்டம்ல அந்த லெபார்டரியில ஒரு ரிசர்ச் சப்ஜெக்டா இருந்திருப்பாங்கல்ல. கண்டிப்பா இந்த ட்ரைனிங்ல முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் வெளியில போயிட்டு நம்ம இந்த கண்ட்ரிக்கு வந்து சர்வ் பண்ண போறோங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஆரம்பத்துல இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ட்ரைனிங்கோட இறுதி சுற்றாக இருக்கிற எல்லாரையும் மாறி மாறி சண்டை போட சொல்லியிருந்திருப்பாங்க. இன்கேஸ் யாராவது சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணீங்கன்னா வேற வழி கிடையாது, அவங்கள போட்டு தள்ளிடுவாங்களா. அதனால உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகவே சண்டை போடுவேன்னு இருக்கிற எல்லாரும் மாறி மாறி குத்திட்டு செத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ அப்போ அந்த ஃபானாங்கிற பொண்ணு இப்போதைக்கு வேற வழி இல்லைன்னு நேராக இந்த மார்ஸ் அட்டாக் பண்ண வரும்போது மார்ஸ் அவனை காப்பாத்திக்கிறதுக்காக அன்னைக்கு அந்த ஃபானா புள்ளைய காலி பண்ணியிருந்திருப்பான். கடைசியா மொத்த மூச்சும் போறதுக்கு முன்னாடி ஃபானா அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனுக்கு ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருந்திருப்பாளா. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா மார்ஸும் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, நான் அன்னைக்கு அவளை என் ரெண்டு கையால தான் கொலை பண்ண, எப்படி இவங்க இருக்கிறான்னு ஃபானான்னு கத்திக்கிட்டு நேரா அவகிட்ட அப்ரோச் பண்றதுக்காக ட்ரை பண்ணக்குள்ள பின்னாடி வந்து நம்ம ஹீரோ அவனை கெட்டியமா பிச்சுக்கிட்டு டே எங்கடா போற, இன்னும் ஒரு 2-3 அடி எக்ஸ்ட்ராவா முன்னாடி எடுத்து வச்சாலே மொத்தமா தீஞ்சு போயிடுவேன், சும்மா இருறா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பானா. இப்படி மார்ஸ் ஃபானான்னு கத்தக்குள்ளதான் நம்ம ஃபான்சலும் அப்பதான் ரியலைஸ் பண்றாரு, ஆமா ஃபானா அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்திக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஆனா அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பண்ண அந்த ஹியூமன் ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவ இறந்து போயிட்டதா கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கும் புரியல. ஆனா அப்பதான் அந்த ஃபானாவோட தலையில இருக்கிற அந்த 3வது கண்ணையுமே கவனிக்க செய்யறாரு. ஒருவேளை அந்த 3வது கண்ணுங்கிற விஷயத்த அந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சன் தான் அவ மேல இம்ப்ளான்ட் பண்ணி அவளை கண்ட்ரோல் பண்றாங்களா அப்படிங்கிற மேட்டர் எல்லாத்தையும் ஒரு டீகோட் பண்ணிட்டு இருக்க. ஃபானாவுக்குமே நிறைய மெமரிஸ் எல்லாம் லைக் போன சில எபிசோட்ஸ்ல ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கும். இப்பயும் அதே மாதிரி இவங்க எல்லாரும் ஃபானா அவ பேரை சொல்லி ஞாபகப்படுத்த அவருக்கு இன்னுமே பயங்கரமா தலைங்கிறது வலிக்க ஆரம்பிக்குது. அந்த வலியை கம்ப்ளீட்டா ஃபானா ரேஜா தான் எக்ஸ்பிரஸ் பண்றாளா. அப்படியே அந்த இடத்துல ஏதோ செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு போற மாதிரி இருக்கிறான். அதை பார்த்து அந்த ஃபின்ராலும் பயப்படுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வெட்டவும் இப்படி செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் போயிட்டு அங்க பயங்கர டேமேஜஸ் எல்லாம் காஸ் பண்ணியிருப்பான். ஒரு பெரிய ஒரு நெருப்பு பந்து மாதிரி மாறிட்டு அதுல இருந்து சின்ன சின்ன நெருப்பு பந்தெல்லாம் வந்து இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆஸ்தாவும் அதை பிளாக் பண்ணுவான். சில்வாவும் அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை தடுத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அப்படி வர எல்லா அட்டாக்கையும் இந்த மார்ஸ் பையன் இருக்கிறான்ல அவன் கொஞ்சம் கூட அவன் பவர்ஸை யூஸ் பண்ணாம எல்லாத்தையும் வாங்கிட்டே இருப்பானா. என்ன லூஸ் ஆட அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி உன்னை நீ சேஃப் கார்ட் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு ஃபான்சல் சொன்னாலும் மார்ஸ் கேட்க மாட்டேங்கிறான். இல்ல நான் தான் ஃபானாவை கொன்னேன், அதனால இந்த தண்டனைங்கிறது எனக்கு தேவைப்படும்னு கில்ட்டி அங்கேயே உட்காந்துட்டு இருப்பானா. அப்போ ஹீரோ மார்ஸோட உடனே மேலேயே அவனை போடுடே டே என்ன நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கிற, ஏதாவது செத்து போறது மூலமா நல்லது நடக்கும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியாடா. பிளஸ் அது மட்டும் இல்லாம இங்க பாரு இந்த பிள்ளைக்கு 3 கண்ணு இருக்குது, மேபி நீ ஃபேஸ் இது சிமிலரா இருக்கிறங்காட்டி இவள நீ உன்னோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி தப்பா கூட நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சஜஸ்ட் பண்ணா அதுக்கு அந்த மார்ஸ் வாய்ப்பே இல்லை, எனக்கு அவளை ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது, நான் தான் அவளை என் 2 கையாலேயே கொலை பண்ண, அவ என்னோட ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணுவாளா. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட ஆஸ்தாவும் ஓகே ஃபைன் நீ சொல்ற மாதிரியே உண்மையாலுமே இவ உன்னோட ஃப்ரெண்டா இருந்துட்டு போகிறா, ஆனா
அவ உன் ஃப்ரெண்டா இருக்கிறாங்கிற பட்சத்துல தானே உண்மையாலுமே உப்ப நீங்க உயிரோட இருந்தாகணும். ஏன்னா, நீ உயிரோட இருந்தா மட்டும் தானே உன் ஃப்ரெண்ட உன்னால காப்பாத்த முடியும். மேபி உன்ன இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த மாரியே யாரோ ஒருத்தங்க இந்த புள்ளையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம்ல. அப்படி இருக்கும்போது அவள விடுவிக்கிறதுக்காகவும், காப்பாத்துறதுக்காகவும் நீ தானடா முயற்சி எடுக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட அட்வைஸ்லாம் கொடுக்க, ஓகே அப்படின்ட்டு அவனும் கொஞ்சம் சுயநினைவுக்கு வரான். இதையெல்லாம் கேட்ட ஃபான்ஸலும் சின்னவங்களோ பெரியவங்களோ எவனுக்கும் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஆஸ்தா பையன் தயங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்க, இப்போதைக்கு அந்த இடத்துல அந்த ஃபானா புல்லா பயங்கரமா கொந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா. விட்டா கொண்டாட்டில் வச்சிருவா போல எரிமலை மாதிரி. ஆனா அதுக்கு முன்னாடியே அவளை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் மார்ஸும் முன்னேறி போறாங்க. லைக் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போக போக அந்த நெருப்புங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். அவங்களோட ஸ்கின்னையுமே டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஈவன் ஒரு பாயிண்ட்ல 2 பேர் மேலேயுமே நெருப்பு எறிகிற மாதிரி தெரியும். ஆனா அந்த நெருப்புங்கிறது நம்ம ஆஸ்தாவோட உடம்புல இருக்கிற மற்ற நெருப்பு காயங்களை குணப்படுத்திக்கிட்டு இருக்கும். எஸ், அது மார்ஸோட அந்த ஹீலிங் ஸ்பெல்லா தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் 2 பேரோட பாடியும் மாறி மாறி ஹீல் பண்ணி விடுறான். அது மட்டும் இல்லாம மார்ஸ் நம்ம ஹீரோவுக்கு ஹீல் பண்றதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. லைக் இதுக்கு முன்னாடியுமே மார்ஸ் வந்து இந்த கிளவர் கிங்டம்ல இருக்கிற சில மேஜிக் நைட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணியிருப்பான்ல, எதிர்த்து இருந்திருப்பான். மீட் பண்ணியிருப்பாங்கிறதோடவும் அப்படி ஒவ்வொரு டைமும் கிளவர் கிங்டம் சேர்ந்தவங்களை எதிர்க்கும் போதும் அவங்க சண்டை போறதா இருக்கட்டும், இல்ல அவங்களோட செயல்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு செல்ஃபிஷான ரீசனுக்காக இல்லாம மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன்ல மட்டும்தான் அவங்க இயங்குறாங்க. உண்மையாலுமே கிளவர் கிங்டம்ல இருக்கிற இந்த மேஜர்ஸ் எல்லாரும் லைக் ரொம்ப ஒரு சுயநலமற்ற உண்மையான ஒரு வீரர்கள்ங்கிற ஒரு நோஷனுக்கு அவன் வருவானா. அதுவே ஃபான்ஸ்லால கிட்ட போக முடியல. ஆனா ப்ளீஸ் யாராவது ஆஸ்தாக்கு இது உதவி பண்ணுவீங்களாமா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் திரும்பி பார்த்தா சில்வால இருந்து மத்தவங்க எல்லாரும் அப்படியே சும்மா அமைதியா தான் நிக்கிறாங்க. அவங்க அமைதியா நிக்கிறத பார்க்கும்போது ஃபான்ஸ்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே ஆஸ்தாவால இதை டீல் பண்ண முடியும்னு அவங்க நம்பி வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கே இவ்வளவு நம்பிக்கை இருக்குதுன்னா நானும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நம்பணும் அப்படின்னு சொல்லி அவரும் பொறுமையா இருக்கிறாரு. கிட்ட போக போக அவங்களோட ஹீலிங் மேஜிக்கையும் தாண்டி அவங்களோட பாடிங்கிறத பயங்கரமா சூடாய் அப்படியே காயப்பட்டுக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் பெருசா இந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறதுக்கு முன்னாடியே ஆஸ்தாவோட ஆன்டி மேஜிக் ஸ்வாட வச்சு அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை காலி பண்றான். தீயில எரிஞ்சிட்டு இருக்கிற ஹீரோ பையனை சில்வா தான் அப்படியே தண்ணியை ஊத்தி அணைச்சு விட, அவ்வளவுதான்ப்பா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா கிடையாது. ஃபானா திருப்பியும் சண்டைக்காக தயாராகிறா. அந்த வெறுப்புணர்வுங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்க, அப்போ அந்த மார்ஸ் வேகமா ஓடி போய் அப்படியே ஃபானாவை கட்டி பிடிச்சு, அன்னைக்கு நான் பண்ணதுக்காக என்ன மன்னிச்சிடு, நான் அன்னைக்கு அப்படியே பண்ணியிருந்திருக்க கூடாது, உன் கூட சேர்ந்து நின்று நான் நமக்காக சண்டை போட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணக்குள்ள ஃபானாக்கும் மார்ஸை பத்தின பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அண்ட் அதே நேரத்துல அந்த எல்ஃபுங்கெல்லாம் இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த விஷயங்களுமே ஒரு பக்கம் அவளுக்கு மெமரியா ஸ்ட்ரைக் ஆகுது. இதுல எது உண்மைங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள அவ வரும்போது அவளோட தேர்ட் ஐங்கிறது கம்ப்ளீட்டா அவளை விட்டு போகுது. அவளோட தேர்ட் ஐ போனதுக்கு அப்புறம் ஃபானா சுயநினைவுக்கு திரும்ப அங்கே இந்த ஒரு எபிசோடையை முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பார்க்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.